Hello friends, welcome to our channel Vini'sEliteCrafts. இன்னைக்கு நம்ம ஒரு artificial succulent பண்ண போறோங்க. இப்போ அதுக்கு green கலர்ல ஒரு foam sheet எடுத்துக்கிறோம். அதுல சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் வேற சைஸ்ல petal shapeல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அத red color pastel எடுத்துட்டு இப்படி sides எல்லாம் வந்து நல்லா அழுத்தி வெட்டிக்கிறோம். அதுக்கு அப்புறம் உள்ளேயுமே அந்த கார்னர்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் நல்லா வரைஞ்சி விட்டுறோம் அந்த ஷேட் கிடைக்கணும்ங்கிறதுக்காக வேண்டி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு. இப்போ எல்லாத்தையும் நம்ம கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி எடுத்து இப்படி அழுத்தி துடைக்கிறேன் கீழேருந்து மேல் வாக்கில். அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த கலர்லாம் வந்து கொஞ்சம் திட்டாக நின்னது வந்து நல்லா அதோட பிளெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நல்லா தோசை தவாவை ஃபுல் ஃப்ளேமில் பற்ற வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொன்றா நம்ம போட்டு எடுக்கிறோம். போட்டு எடுக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி வளைவாக அழகாக கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லிஃப் டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒன்று காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது மாதிரி வளைவாக கிடைக்கும். அதுக்காகத்தான் நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டு முடிச்சுடுறோம். இப்போ போட்டதுக்கப்புறம் நம்ம சின்னதுலேருந்து ஒன்றுனா அரேஞ்ச் பண்ணணும். நம்ம க்ளூகன் நடுவில் அப்ளை பண்ணி ஒன்றுக்கு ஒன்று அடுத்து கேப் கிடைக்கிற இடத்துல அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டே நம்ம வர்றோம். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிகிட்டே வரோம். ஒரு பக்கம் ஒட்டுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் கேப்பாக இருந்ததுன்னா அந்த பக்கம் அது மாதிரி ஒட்டிட்டு வரும்போது அப்படி சுற்றி அழகாக ஒரு மொட்டு மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு ப்ளைனாக ஒரு ஃபோம் ஷீட்டு நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்து க்ளூகன் அப்ளை பண்ணி இது மாதிரி நல்லா சுருட்டி வச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு மேலே அந்த மொட்டு மாதிரி இருக்குல்ல நம்ம பண்ணியிருக்கோம்ல அதை மேலே ஒட்டி வச்சுட்டு அப்படியே அந்த இடத்த ஃபில் பண்ணி அப்படியே சுற்றி அந்த பெட்டல்ஸ் எல்லாம் நம்ம ஒட்டி கவர் பண்ணிகிட்டே வரோம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னா அந்த ட்ரங்க் மாதிரி இருக்குல்ல சுற்றி வச்சுருக்கோம்ல அதுலேயும் கூட நம்ம கீழே இறக்கி அப்படியே ஒட்டிகிட்டே வரோம். நம்ம பாருங்கள், நம்ம கிட்டத்தட்ட ஒட்டியாச்சு. இது ஒட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா விரித்து விடணும். நல்லா விரிஞ்சுக்கிறோம் அழகாக. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ஒரு கப்பை எடுத்துக்கிறோம். கப்பில் மணல் நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த மணலில் இப்போ நம்ம இதை வச்சுட்டு மணல் இன்னும் கொஞ்சம் போட்டு ஃபில் பண்ணிடுறேன் நான். அதுக்கப்புறம் பெபிள்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ நல்லா விரித்து விட்டுட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த கலர் பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் க்ரீன் கலரில் கூட பண்ணிக்க முடியும். அழகாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.